அனைவருக்கும் வணக்கம். மகரம் ராசி நண்பர்களே, இந்த பதிவில் என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மகரம் ராசி நண்பர்களுக்கு 1/12/2024 அன்னைக்கு துவங்கவிருக்கும் இந்த வருடத்தின் இறுதி மாதமான டிசம்பர் மாதம் ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க. உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம் நண்பர்களே. உங்களால் முடியும் அப்படின்னு அந்த பதிவு முழுமையாக பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க. அது மட்டுமல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃப்யூச்சரில் நம்ம மகரம் ராசி பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக இமீடியட்டாக உங்களுக்கு தகவல் தெரியப்படுத்த முடியுங்க. பொதுவாகவே மகரம் ராசி அப்படின்றது காலபுருஷ தத்துவப்படி 10வது ராசியாக வருவீங்க. மேலும் சர ராசிகளில் ஒரு ராசி மகரம் ராசிங்க மற்றும் பூமி தத்துவ ராசி நம்மளுடைய மகரம் ராசிங்க. மகரம் ராசி கூட என்றுமே நிரந்தரமாக 3 நட்சத்திர நண்பர்கள் கொண்ட 9 பாதத்து நண்பர்கள் உள்ளடங்கிங்க. அதில் உத்திராடம் 2 முதல் 4 பாதங்கள், திருவோணம் 1 முதல் 4 பாதங்கள் மற்றும் அவிட்டம் 1 முதல் 2 பாதங்கள். மகரம் ராசியோட அதிபதி நம்மளுடைய சனீஸ்வரர் பகவான் அப்படின்னு கூடிய காரணத்தினால நம்மளுடைய மகரம் ராசி நண்பர்கள் வேண்டி வன்கொண்டிய கடவுள் சிவபெருமான் மற்றும் அம்மன் தயாருங்க. உங்களுக்கு இந்த டிசம்பர் மாதத்தில் எந்தெந்த திங்கட்கிழமைகளையோ அல்லது வெள்ளிக்கிழமைகளோ நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் கோயிலுக்கோ அல்லது அம்மன் தாயார் கோயிலுக்கோ ரெகுலராக காலையிலோ அல்லது மாலையிலோ போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. இந்த மாதிரி நீங்கள் கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால இந்த டிசம்பர் மாதம் முழுவதுமே உங்களுக்கு எதுனா கெடு பலன்கள் ஏற்படக்கூடிய தன்மை இருக்கு அப்படின்னாலும் அந்த கெடு பலன்கள் அனைத்துமே உங்களை விட்டு விலகிட்டு இனி இந்த டிசம்பர் மாதம் முழுவதுமே நீங்க எதிர்பார்த்தோம்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி சிறந்த நல்ல பலன்கள் நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் இந்த மாதம் ஒரு அற்புதமான கலவையான கணிந்து வரக்கூடிய மாதமாக உங்களுக்கு மிக சாதியமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ இந்த மாதத்தின் ஆரம்பத்தில் உங்களுக்கு ராகு பகவான் உங்களுடைய 3வது வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய உபஜய ஸ்தானமான முயற்சி ஸ்தானமான இளைய சகோதர சகோதரிகள் ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. இது ஒரு சிறப்பான அம்சமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்பவே நல்ல அம்சம் அப்படின்னு சொல்லிட்டே சொல்லலாம் நண்பர்களே. இதன் காரணமாக தற்சமயம் ஒரு சில நண்பர்கள் இன்கேஸ் நீங்கள் ஒரு உத்தியோகத்தில் இல்லாமல் இப்போ நீங்கள் ஒரு நல்ல உத்தியோகத்துக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் நீங்கள் எதிர்பார்க்கின்றவனுமா உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய உத்தியோகம் மிக சாத்தியமாக அமைவதற்கும் இந்த டிசம்பர் மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் இப்போ படிக்கின்ற மாணவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சில மாணவ செல்வங்கள் உங்களுடைய கல்லூரி படிப்பு இப்போ நீங்கள் இங்கே முடிச்சுட்டு இருப்பீங்க நம்மளுடைய இந்தியாவில். இப்போ நீங்கள் ஃபாரின் போயிட்டு படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்க அப்படின்னாலும் நீங்கள் எதிர்பார்க்கின்றவனுமா நீங்கள் ஃபாரின் போயிட்டு உங்களுடைய உயர்கல்வி படிப்பு நீங்கள் படிப்பதற்கும் இந்த டிசம்பர் மாதம் ஒரு நல்ல ஆரம்ப மாதமாக உங்களுக்கு மிக சாதியமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியும் மாணவ செல்வங்களே. மேலும் அது மட்டும் அல்லாது ஒரு சில நண்பர்கள் இப்போ நீங்கள் ஆல்ரெடி ஒரு நல்ல ஓன் பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. நீங்கள் நீண்ட காலமாக ஒரு நல்ல இம்போர்ட்டன்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுட்டு இருந்திருப்பீங்க. அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்கள் எதிர்பார்க்கின்றவனுமா ஒரு நல்ல புதிய இம்போர்ட்டன்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் ஸ்டார்ட் செய்வதற்கும் இந்த டிசம்பர் மாதம் ஒரு நல்ல கணிந்து வரக்கூடிய மாதமாக உங்களுக்கு மிக சாதியமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் அது மட்டுமல்லாது ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக பங்கு சந்தையில் உங்களுடைய பணத்தை முதலீடு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்கள் எதிர்பார்க்கின்றவனுமா பங்கு சந்தையில் உங்களுடைய பணத்தை முதலீடு செய்வதற்கும் இந்த மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நிச்சயமாக சாத்தியப்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியும் நண்பர்களே. ஆனால் அதே சமயம் பங்கு சந்தை அப்படின்றது ஒரு சூதாட்ட களம் அப்படின்னு கூடிய காரணத்தினாலையும் நீங்கள் பண விஷயத்தில் எந்த அளவுக்கு கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக நடந்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையற்ற நிதி இழப்புகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த மாதம் ஒரு நல்ல அற்புதமான சிறந்த மாதமாக மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் நீங்கள் ஆல்ரெடி ஒரு கொடுக்கல் வாங்கல் தொழிலில் ஈடுபட்டு இருந்திருப்பீங்க. இப்போ உங்களுக்கு இதனால் வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு உங்களுக்கு லாபம் சற்று கிடைக்காத ஒரு சுச்சுவேஷன் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய மனதை தளர விடாத முயற்சி பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் எதிர்பார்க்கின்றவனுமா நீங்கள் பண்ணிட்டு இருக்கக்கூடிய கொடுக்கல் வாங்கல் தொழிலில் லாபம் சற்று கூடுதலாகவே கிடைப்பதற்கும் இந்த டிசம்பர் மாதம் ஒரு நல்ல கணிந்து வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய மகரம் ராசி
நெஞ்சங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக ஏற்படும் நண்பர்களே. மறுபுறம் சுக்கிர பகவான் வந்து உங்களுடைய 6வது வீடுன்னு சொல்லக்கூடிய ருணரோக சத்ருஸ்தானத்துல அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. இந்த இடம் சுக்கிரனுக்கு செட் ஆகுமானா கொஞ்சம் செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டே சொல்லலாம் நண்பர்களே. இதன் காரணமா ஒரு சில நண்பர்களுக்கு நீங்க இப்போ ஒரு ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலோ அல்லது ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலோ உங்களுக்கு நேர்முக எதிரிகளோ அல்லது மறைமுக எதிரிகளோ உருவாவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. அதே சமயம் வந்து இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்க எந்த அளவுக்கு வந்து உங்களுடைய உடல் நலத்துல நீங்க அக்கறை எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற உடல் உபாயங்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த டிசம்பர் மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு வந்து நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இடத்துலயோ அல்லது தொழில் செய்யக்கூடிய இடத்துலயோ வந்து உங்களுக்கு வந்து அவ்வப்போது வந்து சிறிதளவில் வந்து உங்களுக்கு தேவையற்ற நபர்களால் கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்க எந்த அளவுக்கு வந்து மற்றவங்களுடைய விஷயத்துல வந்து கொஞ்சம் வந்து இன்வால்வ் ஆகாம அமைதியா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற இன்னல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த டிசம்பர் மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு மிக சாதியமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ சுக்கிரனுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய செவ்வாய் பகவான் உங்களுடைய 7வது வீடுன்னு சொல்லக்கூடிய மனைவி மற்றும் கலசர ஸ்தானத்துல அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. இந்த இடம் செவ்வாய்க்கு செட் ஆகும்னா கண்டிப்பா செட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டே சொல்லாங்க. ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுடைய மனைவி வழி சைடு சொத்து வராம நிலுவையில் இருக்கு அப்படின்னா அந்த சொத்து வந்து இப்போ உங்களுக்கு சாதகமாக கிடைப்பதற்கும் மேலும் ஒரு சில அன்பர்கள் வந்து நீண்ட காலமா வந்து நீங்க உங்களுடைய மனைவியின் பெயர்ல வந்து ரியல் எஸ்டேட் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கனவு வச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் நீங்க எதிர்பார்க்கின்ற வந்து ஒரு ரியல் எஸ்டேட் துறை ஸ்டார்ட் பண்ணுவதற்கும் மேலும் அந்த துறை வந்து நல்லபடியாக ரன் ஆவதற்கும் இந்த டிசம்பர் மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய மகரம் ராசி நண்பர்களுக்கு மிக சாதியமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக கைகூடும் நண்பர்களே. ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி நீங்க வந்து ஒரு ரியல் எஸ்டேட் துறையில இருந்திருப்பீங்க. நீங்களும் உங்களுடைய பிசினஸ் பார்ட்னர் சேர்ந்து பிசினஸ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. இன்கேஸ் உங்களுக்கும் அவங்களுக்கும் எதனா ஒரு சில கருத்து மோதல்கள் இது வரைக்கும் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் அந்த கருத்து மோதல்கள் அனைத்துமே முற்றிலும் விலகுவதற்கும் இந்த டிசம்பர் மாதம் ஒரு நல்ல கனிந்து வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய மகரம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. அது மட்டும் அல்லாது இப்போ உங்களுக்கு வந்து கேது பகவான் உங்களுடைய 9வது வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய தந்தை ஸ்தானம் மற்றும் பாக்கிய ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. இதன் காரணமா ஒரு சில நண்பர்களுடைய தந்தையுடைய உடல் நலத்தில் அவ்வப்போது அவங்களுக்கு வந்து சிறிதளவில் ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய தந்தையுடைய உடல் நலத்தில் வந்து இமீடியட்டாக அக்கறை எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு தேவையற்ற உடல்நிலை சம்பந்தப்பட்ட உபாயங்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் மேலும் உங்களுடைய தந்தைக்கு மருத்துவ செலவுகள் கட்டுக்குள்ள வருவதற்கும் இந்த டிசம்பர் மாதம் ஒரு நல்ல கனிந்து வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய மகரம் ராசி நண்பர்களின் தந்தையுடைய உடல் நலம் வந்து கண்டிப்பாக நல்லபடியாக இருக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் தற்சமயம் வந்து நீங்கள் 7.5 சனியோடைய இறுதி சுற்று அப்படின்னு சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் பாத சனி காலத்தில் இருக்கீங்க. இதன் காரணமா ஒரு சில நண்பர்களுக்கு அவ்வப்போது சிறிதளவில் வந்து இடுப்புக்கு கீழே வந்து காயங்கள் ஏற்படுவதோ அல்லது இடுப்புக்கு கீழே அவ்வப்போது வந்து சிறிதளவில் வந்து உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் அதாவது வலி ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்கள் எந்த அளவுக்கு வந்து உங்களுடைய மனதை அமைதிப்படுத்திக்கிட்டு இன்கேஸ் இப்போ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது அப்படின்னாலும் இமீடியட்டாக உங்களுக்கு தெரிந்த டாக்டர் கிட்ட போயிட்டு உங்களுடைய ஹெல்த்தை காமிச்சிட்டிங்க அப்படின்னாலே 100% உங்களுக்கு இருக்கின்ற உடல் சம்மந்தப்பட்ட உபாயங்கள்லேருந்து நல்ல விடுதலை கிடைப்பதற்கும் இந்த டிசம்பர் மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு மிக சாதியமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. அது மட்டுமல்லாது பணம் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த அளவுக்கு செலவு பண்ணுவதற்கு முன்னாடி 1க்கு 2 வாட்டி கிளியராக யோசிச்சுட்டு செலவு பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு தேவையற்ற நிதி இழப்புகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல கனிந்து வரக்கூடிய மாதமாக உங்களுக்கு மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மறுபுறம் குரு பகவான் வந்து உங்களுடைய 5வது வீடுன்னு சொல்லக்கூடிய பிள்ளைகள் ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. இதன் காரணமாக வந்து ஒரு சில தம்பதிகள் வந்து ரொம்ப மனக்கவலையோடு இருக்கீங்க. எங்களுக்கு வந்து திருமணம் ஆயிட்டு ஒரு சில வருடங்கள் ஆயிடுச்சுங்க, இன்னும் கூட பிள்ளைகள் வரமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நினச்சிட்டு இருக்கக்கூடிய தம்பதிகள் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களால் முடியும் அப்படின்னா நீங்கள் ஒரு தடவை வந்து உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. அதற்கப்புறமா வந்து இப்போ நீங்கள் பிள்ளைகள் விஷயத்துக்காக வந்து மறுபடியும் முயற்சித்தீங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்க்கின்றவனுமா உங்களுக்கு தகுந்த மாதிரி பிள்ளைகள் வர வந்து ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் சாதியப்படுவதற்கும் இந்த டிசம்பர் மாதம் வந்து ஒரு நல்ல கனிந்து வரக்கூடிய மாதமாக உங்களுக்கு மிக சாதியமாக புரிந்து வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே
உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியுங்க. மேலும் நீங்க எதிர்பார்க்கின்றவனமா வந்து ஒரு குழந்தையாகவோ அல்லது இரட்டையர்களாவோ வந்து நீங்க அடுத்த 10 மாதத்துக்குள்ள ஈன்றெடுப்பதற்கும் இந்த டிசம்பர் மாதம் ஒரு நல்ல பொருந்தி வரக்கூடிய அற்புதமான மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து தற்சமயம் வந்து நீங்க திருமண தடையினால அவதிக்குள்ள இருந்திருக்கீங்க. அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து நீங்க எந்த அளவுக்கு விடாத முயற்சி பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் ரொம்பவே கூடிய சீக்கிரத்துல அமைவதற்கும் இந்த டிசம்பர் மாதம் வந்து ஒரு நல்ல கனிந்து வரக்கூடிய மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. தற்சமயம் ஒரு சில தம்பதிகள் வந்து நீங்க பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டு இருந்திருப்பீங்க. அந்த மாதிரி பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய தம்பதிகள் வந்து நீங்க ஒருத்தரோடு ஒருத்தர் மனதை விட்டு பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே மறுபடியும் நீங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கும் இந்த டிசம்பர் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான கனிந்து வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய மகரம் ராசி நண்பர்களுக்கு மிக சாதியமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் நீங்க சீனியர் சிட்டிசனாக இருந்து இன்கேஸ் வந்து இப்போ நீங்க ஹெல்த் இஷ்யூஸ்னால அவதிக்குள்ள இருந்திருக்கீங்க அப்படின்னாலும் நீங்க உங்களுடைய மெடிசன்ஸ் எல்லாமே பர்ஃபெக்டா எடுத்துட்டு வந்துட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா இந்த டிசம்பர் மாதம் ஆரம்பத்திலிருந்தே உங்களுடைய ஹெல்த் வந்து நல்லபடியாக ரெக்கவரி ஆவதற்கும் வாய்ப்புகள் வந்து 100க்கு 100% அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியுங்க. மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கோச்சார ரீதியான பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவு பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க. நன்றி, வணக்கம் மகரம் ராசி நெஞ்சங்களே. தேங்க்யூ.